எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான மிக்ஸ்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இதில் நம்ம பொரி, வால்நட்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ரிச்சாக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் மிக்ஸ்சர். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். வால்நட் மிக்ஸ்சர் செய்ய நான் 2 கப் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். நான் முழு வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2ஆக உடச்சி போடலாம், இல்லை முழுசாகவும் வச்சுக்கலாம். முதல்ல வால்நட்ஸை நெய்யில் போட்டு வறுக்கணும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 2 கப் வால்நட்ஸை பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். வால்நட்ஸில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதை நம்ம டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெய் வேண்டாமனா நீங்கள் நெய் சேர்க்காம கூட பிளெயினாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2 நிமிஷம் வறுக்கணும். ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் பேன்லேருந்து எடுத்துட்டு தனியாக வைங்க. அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி 3 கப் பொரி போடுங்க. 1 நிமிஷம் பொரியை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வைக்கிறேன். இப்போ இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து 1/2 கப் பொட்டுக்கடலை போடுறேன். பொட்டுக்கடலை நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்ஸ்சருக்கு எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வறுத்துக்கிறது நல்லது. இதை 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு எடுத்து வைங்க. அடுத்து பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கடைசியாக இதில் 100 கிராம் காஞ்ச திராட்சை போடுங்க. இது 1 நிமிஷம் நல்லா வறுத்து பேன்லேருந்து எடுத்து வைங்க. இது வரைக்கும் நான் வறுத்த எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி 2 தட்டின பூண்டு போடுங்க. இந்த பூண்டு மிக்ஸ்சருக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் இது ஆப்ஷனல் தாங்க. ஒரு வேளை உங்களுக்கு பூண்டு வேண்டாமனா நீங்கள் அது போடாமையும் நீங்கள் செய்யலாம். இப்போ பூண்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இதை வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் இருக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ வறுத்த எல்லா பொருட்களையும் பேனுக்கு மாற்றுங்க. இதை மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. போட்ட மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டணும். பாருங்க, நல்லா கோட் ஆகி கலந்து வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 கப் சேவ் சேர்க்குறேன். கடைசியாக இது கூட 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போடுங்க. நீங்கள் இதுக்கு பதில் பொடி பண்ண வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இந்த மிக்ஸ்சர் லேசான இனிப்பு கொடுக்கும். ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்ண நான் சர்க்கரை போடுறேன். ஆனால் இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ் வேண்டாமனா விட்டுடுங்க. மொறுன்னு வால்நட் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. அருமையான வால்நட் மிக்ஸ்சர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நல்ல க்ரன்ச்சியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வால்நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வேர்க்கடலை கூட நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.